சில கோவில்களுக்கு போனால் பக்தி வரும். ஆனா சில கோவில்களுக்கு போனால் மனசுக்கே ஒரு தைரியம் வரும். அப்படிப்பட்ட கோவில்தான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் மடப்புரம் காளியம்மன் கோவில். என்னோட பாட்டிக்கு ரொம்ப பிடித்த கோவில். இங்கே மனசார வேண்டினா நடக்காதது எதுவும் இல்லை என்று அவங்க எப்போதும் சொல்லுவாங்க. அந்த அம்மனின் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அம்மன் வெயிலில் தான் அருள் பாலிப்பாங்க. அந்த அம்மனை நேரில் பார்க்கும் அந்த நொடியிலேயே மனசுக்குள் இருந்த பயம் குறையும், ஒரு விதமான நிம்மதி வரும். நாம மட்டும் தனியா இல்ல, அம்மன் நம்ம கூட இருக்காங்கன்ற தைரியம் உள்ளே உருவாகும். என்னோட சிறு வயதிலிருந்தே அடிக்கடி சென்ற கோவில் அது. ஒவ்வொரு முறையும் அந்த கோவிலுக்குள் நுழைந்தாலே உடுக்கை சத்தம், தீபத்தின் வாசனை, பக்தர்களின் ஓம் சக்தி முழக்கம் இவையெல்லாம் சேர்ந்து மனசை வேறொரு உலகத்திற்கு கூட்டிச் செல்லும். அப்படி எண்ணற்ற மக்களின் நம்பிக்கையாக இருக்கும் மடப்புரம் காளியம்மன் கோவிலின் அதிசய வரலாற்றை இப்போ பார்க்கலாம். ஒரு காலத்தில் கோயில் அமைந்துள்ள அந்த பகுதி முழுக்க அமைதியான காட்டு பகுதியாக இருந்ததாம். அந்த வழியாக இரவு நேரத்தில் செல்ல மக்கள் பயப்படுவார்களாம். ஏன்னா அங்க அடிக்கடி மர்மமான ஒளி தெரியும். சிலருக்கு ஒரு உக்கிரமான அம்மன் கனவில் தோன்றுவாராம். இந்த மண்ணை நான் காக்கிறேன் என்று அருள்வாக்கு சொல்வாராம். முதலில் மக்கள் பயந்தாங்க. ஆனா கொஞ்ச நாட்களில் அந்த அம்மனை மனசார வேண்டியவர்களுக்கு அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சாங்க. நீதிக்காக வேண்டியவர்கள் வெற்றி பெற்றாங்க. குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்தது. பயம் மற்றும் தீய சக்திகள் விலகியது. மக்கள் இந்த தெய்வத்தை காளியம்மன் என்று வழிபட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அந்த பகுதியில் இருந்த சிலர் ஒரு இடத்தில் விசித்திரமான சக்தியை உணர்ந்தாங்களாம். அங்கே பூமியை தோண்டி பார்த்தபோது அம்மனின் தெய்வீக உருவம் கிடைத்ததாம். அம்மனின் கண்கள் தீ போல ஜொலித்ததாம். உக்கிரமான முகம். ஆனா பக்தர்களை காக்கும் தாயின் கருணை அதிலேயே தெரிந்ததாம். அதற்கு பிறகு அங்கே சிறிய ஆலயம் கட்டப்பட்டது. பிறகு பக்தர்கள் அதிகமாக. இன்று தமிழ்நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்களில் ஒன்றாக இந்த கோவில் புகழ் பெற்றது. இந்த கோவிலுக்கு பின்னால் இன்னொரு வித்தியாசமான நம்பிக்கை இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பு அம்மனுக்கு வெயில் படக்கூடாது என்று மண்டபம் கெட்ட சிலர் முயற்சி செய்தார்களாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டதாம். கட்டுமான வேலை நின்று போனதாம். சில நேரங்களில் வேலை ஆரம்பிக்கவே முடியவில்லையாம். அதற்கு பிறகு மக்கள் ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த அம்மனுக்கு வானமே கூரை. வெயிலிலிருந்து தான் அம்மன் அருள்பாலிக்க விரும்புகிறாங்க. அதனாலதான் இன்று வரைக்கும் அம்மன் திறந்த வெளியில் அருள்பாலிக்கிறாங்க என்று பக்தர்கள் நம்புறாங்க. இன்னும் அந்த கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? மனசார வேண்டினா அம்மன் அருள் நிச்சயம் கிடைக்கும். பயம் இருந்த மனசுக்கு தைரியம் கிடைக்கும். கண்ணீரோடு போனாலும் நம்பிக்கையோடு திரும்புவோம். திருவிழா காலங்களில் அந்த கோவிலே பக்தி வெள்ளமாக மாறிடும். மாவிளக்கு, தீமிதி, உடுக்கை சத்தம், எங்கு பார்த்தாலும் ஓம் சக்தி பராசக்தி என்ற முழக்கம் மட்டுமே. மடப்புரம் காளியம்மனை நம்பி அழைத்த மனசை அம்மன் ஒருபோதும் கைவிட மாட்டாள். அருளை தேடி வந்தவர்கள் நிம்மதியுடன் திரும்புவார்கள். கண்ணீருடன் வந்தவர்கள் நம்பிக்கையுடன் சென்றார்கள். இப்படி பல அதிசயங்களும் மறைந்திருக்கும் கோவில் வரலாறுகளும் இன்னும் நிறைய இருக்கு. இது போன்ற சக்தி வாய்ந்த கோவில் வரலாறுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அதிசயமான கோவில் வரலாறுடன் சந்திப்போம்.